வீர சுதந்திரம் வேண்டுமெனில் பின்னில் வேறொன்று நினைப்பரோ வெள்ளையரை. கட்டி வெள்ளம் கசந்தா கூட பரவாயில்ல, நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தால் போதும் என்ற நிலையிலே சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருந்த வேளையிலே, போராட்டம் என்பது இதிகாச காலங்களில் இருந்து தர்மத்தை காப்பதற்காக, கலாச்சாரத்தை காப்பதற்காக, பண்பாடை காப்பாற்றுவதற்காக, கற்பு நெறியை காப்பாற்றுவதற்காக பல்வேறு விதமான போர்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். அதில் சகணர்கள், ஹூணர்கள், மங்கோலியர்கள், கிரேக்கர்கள், யவனர்கள், டச்சுக்காரர்கள், முகலாயர்கள், பிரிட்டிஷார், இப்படி எந்த ஒரு நாடுமே 1000 ஆண்டு காலம் போராட்ட வரலாறை சிந்தித்து பார்த்த நாடுகள் உலகத்தில் நம்மை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி தேசமே தெய்வம் எனவும் தேசத்தை கொண்டாடுவோம் என்று சொல்லி நமது மன்னர்களும் சரி, தர்ம நெறியை பின்பற்றிய சேர சோழ பாண்டிய மன்னர்களாக இருந்தாலும் சரி, நரசிம்ம பல்லவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல நாயக்கர்கள், திருமலை நாயக்கர்கள், இப்படி எண்ணற்றவர்கள் நம்மை ஆண்டிருந்த போதிலும் கூட வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நமது நாடு வணிக ரீதியாக கபலீகரம் செய்வதற்கு முயற்சித்தார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டல்லௌசி என்கின்றவன் நம்மை நாட்டை ஆண்டுகின்ற பொழுது இந்தியாவினுடைய செல்வத்தை கிட்டத்தட்ட 8 கப்பல்களில் ஏற்றிச் சென்றதாக வரலாற்றை உலக ஏடுகள் எழுதி கொண்டிருக்கின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகில் ஆடையின்றி நாகரிகம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே பட்டு பீதாம்பரம் உடுத்து தர்மத்தின் கலாச்சாரத்தோடு வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்த நாடு அடிமையாகி கொண்டிருந்தது. எதனால் இந்த அடிமை, எதனால் இந்த வேஷம் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மன்னர்களும் தர்மத்தின் பக்கம் நின்று தர்மத்தை காப்பதற்காக போராடினார்கள். யவனர்கள் வந்தார்கள், ஹூணர்கள் வந்தார்கள், மங்கோலியர்கள் வந்தார்கள், கிரேக்கர்கள் வந்தார்கள். இவர்கள் அனைவரையும் தாண்டி 2 மதங்கள் நம்மை ஆட்சி கொள்வதற்காக வந்தது, அதுவும் கொள்ளையடிப்பதற்காக. அது கஜினி முகமது, கோரி முகமது, பாபர், அக்பர், இப்படி இருக்கக்கூடிய மன்னர்களெல்லாம் படையெடுத்து வந்த பொழுது அதையெல்லாம் எதிர்கொண்டோம். வரலாற்று பாடப்புத்தகத்திலே எழுதுகின்றார்கள், 16 முறை படையெடுத்து வந்தான் முகமது கோரி, 18 முறை படையெடுத்து வந்தான் கஜினி முகமது என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது, இவர்கள் 18 முறையும் படையெடுத்து வந்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 18 முறையும் இந்த பாரதத்தை கொள்ளையடித்து சென்றார்களே தவிர இந்த தேசத்தை அபகரிப்பதற்கு நிற்கவில்லை. ஆனால் பின்னால் வரக்கூடிய இந்த பாபர், அக்பர், ஹுமாயூன் போன்றவர்கள் எல்லாம் இந்த மிகப்பெரிய இந்து ஸ்வராஜ்யத்தை ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார்கள். அப்படி ஆளுகின்ற நேரத்தில் எல்லாம் ரஜபுத்திர வீரர்களாக இருக்கக்கூடிய ராணா பிரதாபசிம்மன் முதல் மகாராஷ்டிரத்திலே சத்ரபதி சிவாஜி முதற்கொண்டு எண்ணற்ற துறவியர் பெருமக்களும் ஆன்மீக அடியாளர்களும் இந்த தேசத்தில் இருந்து ஒரு பிடி மண்ணை கூட அந்நியன் எடுத்துவிடக்கூடாது என்பதிலேயே தர்ம போராட்டத்தை நடத்தினார்கள். அப்படி வந்த வரலாறு தான் பாரதத்தின் சுதந்திர வரலாறையே தவிர ஒரு விடுதலை வேட்கைக்காக, ஒரு மண்ணிற்காக நடந்த போராட்டம் அல்ல. 1000 ஆண்டு காலமாக காத்து கொண்டிருந்த தெய்வ தரிசனங்களையும், ஆலயங்களையும், பசுக்களையும், தாய்மார்களையும் கொன்று குவித்து மதமாற்ற சக்திகளாக மாறிவிட்டதற்கு பின்னால் நம்முடைய போராட்டம் இஸ்லாமியர்களை எதிர்த்து 800 ஆண்டு கால போராட்டம். அது அலாவுதீன் கில்ஜியினுடைய போராட்டம், அவனுடைய படையெடுப்பாக இருக்கலாம். அலாவுதீன் கில்ஜியை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. நம்முடைய ரஜபுத்திர பெண்மணிகளாக இருக்கக்கூடிய பத்மினி, ராணா ரத்னசிம்மன், இப்படிப்பட்டவர்களுடைய மிகப்பெரிய படையெடுப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாத அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய மகாராணியை சகோதரியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியதற்கு பின்னால் ஒரு சகோதரனை மனமுவந்து விருந்திற்கு அழைக்கின்றார் ராணா ரத்னசிம்மன். அப்படிப்பட்ட மன்னனை விருந்தோம்பல் முடிந்ததற்கு பின்னால் வாயிற்களவை கண்டு அவனை வழியெழுப்ப நிற்கின்ற பொழுது மறைந்திருந்து தாக்கி மன்னனை கொன்றுவிட்டு ஆட்சியும் அரியாசனத்தையும் பிடிப்பதற்கு அலாவுதீன் கில்ஜி முயற்சித்த பொழுது தன்னுடைய கற்பு நெறியை காப்பாற்றுவதற்காக கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் வேள்வியை அமைத்து தீயிலே மாண்டார்கள் என்பது பாரதத்தினுடைய வரலாறு. சாதாரணமாக அவுரங்கசீப் அவனுடைய படையெடுப்பின் போது
பஞ்சாபின் 10 குருமார்கள் இருந்தார்கள். அதில் குரு நானக் இருந்திருக்கின்றார், குரு கோவிந்த சிம்மன் இருந்திருக்கின்றார். இப்படி பல்வேறு விதமான 10 குருமார்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது அவுரங்கசீப் பஞ்சாபில் இருக்கக்கூடிய குரு கிரந்தத்தையும் குரு நானக்கினுடைய அந்த புத்தகங்களை எல்லாம் வைத்து கொண்டு அவருடைய மகனிடத்திலே கேட்கின்றான். ஒருவனுடைய வயது 10, ஒருவனுடைய வயது 13 வயது பாலகர்கள். அவன் சொல்லுகின்றான், அவுரங்கசீப், உன்னுடைய தந்தையை விட்டு விடுகின்றோம், உங்களுடைய ராஜ்யத்தை உன்னிடமே ஒப்படைத்து விடுகின்றோம், நீங்கள் இருவரும் முஸ்லீம்களாக மதம் மாறுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்துகின்றான். வாழ்முனையினை நிறுத்தினாலும் மதம் மாற மாட்டோம் என்று சொல்லி வீர புதல்வர்களாக நிற்கின்றார்கள். 10 வயது சிறுவனும் 13 வயது சிறுவனும். அவர்களை உயிரோடு செங்கலை வைத்து கட்டுகிறான் அவுரங்கசீப். அப்பொழுது அண்ணனாக இருக்கிறவன் அவனை பார்த்து சொல்கிறான், தம்பியை பார்த்து, அண்ணன் அழுகிறான். ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்றான். தம்பி, தாயிடத்திலே முதலாவதாக பிறந்து விட்டேன் நான். ஆனால் இந்த தாய் தேசத்திற்காக தம்பியாகிய நீ போகிறாயே என்று வருத்தம் கொண்டு அழுகிறேனே தவிர இந்த தர்மத்திற்காக உயிர் நிற்பதில் நான் பெருமை கொள்கிறேன் என்று சொல்கின்றான். ஆனால் குரு கோவிந்த சிம்மனுடைய 2 புதல்வர்களாக இருக்கக்கூடிய பதே சிம்மனும் ஜொரார் சிங்கும் யோசித்து பார்க்க வேண்டும். தேசத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள், தர்மத்திற்காக பாடுபட்ட அந்த வரலாறுகளை எல்லாம் சிதைத்துவிட்டு இந்திய நாட்டிலே படையெடுத்து வருகின்றார்கள் பிரிட்டிஷார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே படையெடுத்து வருகின்ற பொழுது அவர்களெல்லாம் வணிக நோக்கத்திற்காக வந்தார்கள். வணிகம் என்பது இந்த நாட்டை போல மிகப்பெரிய வணிக கொள்முதல் இருக்கக்கூடிய ஒரு தேசம் உலகத்திலே கிடையாது. எவனிடத்திலேயாவது வாக்குவாதம் வந்தாலே கூட முத்தையும் வைடூரத்தையும் எடுத்து வீசி எறிந்து வரலாறு பாரதத்தினுடைய வரலாறு. அவ்வளவு செல்வ சிறப்புமிக்க இந்த நாட்டினை வணிக ரீதியாக கொள்ளையடிக்க வந்த கூட்டம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். அவர்கள் உருவாக்கியது கிழக்கிந்திய கம்பெனி என்கின்ற ஒரு கப்பல் வணிகத்தை கடல் மார்க்கமாக ஏற்படுத்துகின்றார்கள். அப்படி ஏற்படுத்திய அந்த விளைவாக நாம் நம்முடைய நாடு பொருளாதார ரீதியாக ஒருவனிடத்திலே கையேந்துகின்ற நிலைமைக்கு இந்த நாடு பஞ்சம் பரதேசிகளாக மாறுவதற்கு செல்வத்தை கொள்ளையடித்து சென்றார்கள். 1000 ஆண்டு காலம் ஒரு நாட்டினுடைய செல்வத்தை கொள்ளையடித்ததற்கு பின்னால் இந்த தேசத்தினுடைய ஒரே கருவாக இருப்பது கற்பும் தர்மமும் மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த நாட்டை கபலீகரம் செய்வதற்காக பிரிட்டிஷார் எடுத்த நடவடிக்கை கிழக்கிந்திய கம்பெனி. அந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வணிகத்தை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மிகப்பெரிய பாபு சிதம்பரனார் அவர்கள் கப்பலை விடுகின்றார். அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கப்பல் விட்டு சுதேசி கப்பலை விடுகின்றார். காந்தி அவர்களெல்லாம் சுதேசந்திர உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்திலே 1942 2ஆம் உலகப் போரிலே எந்த பிரிட்டிஷ் நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு ஆதரவாக 8 லட்சம் இந்திய இராணுவ வீரர்களை அனுப்பி பலிதானம் செய்த ஒரு கூட்டங்கள் தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டே இருந்த காங்கிரஸ் போன்ற சுதந்திர கட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம். ஆனால் அந்த நேரத்தில் வீறு கொண்டு இழந்த நேதாஜி இதுதான் சரியான நேரம், NIA என்கின்ற தேசிய படையை உருவாக்கி பிரிட்டிஷாரை வீழ்த்துவோம் என்று சொல்லி கங்கணம் கட்டியவனை தேச துரோகி, பயங்கரவாதி, தீவிரவாதி என்று சொல்லி முத்திரை குத்திய இந்த தேசத்தினுடைய பிதாமர்கள் என்று சொல்லக்கூடிய காங்கிரசினுடைய அடிவருடிகள் எல்லாம் நேதாஜி நினைக்கின்றார், காங்கிரஸிலிருந்து வெளியேறி இனியொரு காங்கிரஸை உருவாக்கினால் சுதந்திர போராட்டம் நசிந்து போய்விடும் என்பதற்காக ஃபார்வர்டு பிளாக் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தேசத்தினுடைய விடுதலை வேட்கையை உருவாக்கினார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இப்படி வஉசி, நேதாஜி, முத்துராமலிங்க தேவரையா அவர்கள், காமராஜர் போன்றவர்கள் இந்த தேசத்திற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்து பெற்ற இந்த சுதந்திரத்தினை சுதந்திரம் கிடைக்கின்றது 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம். ஆகஸ்ட் 14 முஸ்லிம்களுக்காக பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு உருவாகின்றது. இந்த நாடு போரின் அடிப்படையில் உருவாகவில்லை, சதியின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இருக்கும் என்று சொன்னால் உலகத்திலேயே பாகிஸ்தானை தவிர வேறு நாடுகள் கிடையாது. யோசித்து பார்க்க வேண்டும். 1940 காங்கிரஸ் மாநாட்டிலே கலந்து கொள்கின்ற முகமது அலி ஜின்னா அந்த மாநாட்டு மேடையிலிருந்து வெளியேறுகிறான். எதற்காக என்று காந்தி கேட்கின்ற பொழுது இவர்கள் வந்தே மாதரம் என்கின்ற ஒரு கோஷத்தை வைத்துக்கொண்டு அந்த வந்தே மாதரம் பாடல்களை இவர்கள் பாடுகின்றார்கள், அது இஸ்லாத்திற்கு எதிரானது, ஆகவே நான் இந்த மேடையிலே இருக்க மாட்டேன் என்று காங்கிரசினுடைய அன்றைய தலைவராக இருந்தவர் வெளியேறுகின்றார். யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு வந்தே மாதரம் பாடலை இந்த நாட்டிலே ஜெகஜகதாரிணியாக, சரஸ்வதியாக
பராசக்தியாக ஆதிசக்தியாக பார்க்கக்கூடிய அந்த பாடலை மாற்றிவிட்டு காந்தி அவர்கள் முஸ்லிம்களை திருப்திப்படுத்துவதற்காக ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் ஈஸ்வர கிருஷ்ணா தேரேனாம் என்பதை மாற்றி ஈஸ்வர அல்லா தேரேனாம் என்கின்ற ஒரு முழக்கத்தை சொல்லுகின்ற பொழுது காந்தியை அன்றும் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த நாட்டினுடைய தேச பக்தர்கள். அதற்கு பின்னால் பசுவதைகளை ஆங்காங்கு வெட்டி சிதிலப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது, பசுவதை தடை சட்டம் என்கின்ற பொழுது பிரிட்டிஷ்காரர்கள் திணித்தது என்ன என்று சொன்னால், அன்றைய போர்க்காலத்திலேயே முஸ்லீம்கள் இராணுவத்திலே இணைய வேண்டும் என்று சொன்னால் பன்றிக் கொழுப்பை பயன்படுத்த வேண்டும், இந்துக்கள் என்றால் பசுவின் கொழுப்பை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிய பொழுதெல்லாம் போராடிய நம்முடைய தர்மம் இஸ்லாமினுடைய போராட்டத்திற்கு நேரடி நடவடிக்கைக்கு நாம் அடிபணிந்து விட்டோம். அதனுடைய விளைவாக பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு உருவானது. இந்த பாகிஸ்தான் உருவாவதற்கு வந்தே மாதரத்தை இழந்தோம். அன்றைய தினத்திலே பகத்சிங்கினுடைய தூக்கு மேடைக்கு செல்லுகின்ற பகத்சிங்கை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்திய நேரத்தினுடைய தேசத் தலைவர்கள் எல்லாம் காந்தி இடத்திலே முறையிடுகின்ற பொழுது காந்தி சொல்லுகின்றார், பகத்சிங்கின் விதி முடிந்து விட்டது என்று சொல்லிய காரணத்தினாலே நம்முடைய பகத்சிங் அவர்கள் தூக்கு மேடைக்கு ஏறினார். அதற்கு காரணம் காந்தியினுடைய தவறான கொள்கை முடிவுகள். அது மட்டுமல்ல, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று சொன்னார் பாலகங்கார திலகர் அவர்கள். அவரை பார்த்து அன்றைக்கு தினத்திலே கோபாலகிருஷ்ண கோகலே போன்றவர்களையெல்லாம் மிதவாத தலைவர்களாகவும் திலகர் போன்றவர்களையும் தீவிரவாத எண்ணம் கொண்ட தலைவர்களாக மாற்றி பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய தலைவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருந்த அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய கைலாக தனத்தினாலே நேரடி நடவடிக்கை என்ற பெயரிலே நம்முடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய பாரத தேவனுடைய கரங்கள் துண்டிக்கப்பட்டது. பொருளாதாரத்துக்கு மாற்றாக, தேசியத்திற்கு மாறாக, இயற்கைக்கு மாறாக ஒரு நாடு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் பிரிவினை என்பது மிகப்பெரிய ஒரு காலகட்டத்திலே ஆகஸ்ட் 14 சந்தித்திருக்கின்றது. பயங்கரவாத சக்திகளும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் இங்கே இது இஸ்லாமிய நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டுவிட்டது, இங்கு இந்துக்கள் வாழ முடியாது என்று சொல்லி ஒரே நள்ளிரவிலே பல்லாயிரக்கணக்கான இந்து அன்னையர்களையும் சகோதரிகளையும் கற்பழிக்கப்பட்டார்கள். அன்றைய தினத்தில் ஆயிரக்கணக்கான இந்து சகோதரர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். இப்படிப்பட்ட வன்முறை கலாச்சாரத்திலே உயிரிழந்த ஆயிரக்கணக்கான இந்து சொந்தங்களுக்கு உறவாடுவதற்கும் அவர்களை முன்னோர்களாக ஏற்றுக்கொள்வதற்கும் அரசியல் ஓட்டு பெருக்கிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தேசபக்தனுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஒரு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நாளாக ஆகஸ்ட் 14 மாறி இருக்கின்றது. கண்ணீரை துளைப்போம், தேசத்தை பாதுகாப்போம், அவமரியாதையை துடைத்து எதிர்ப்போம், அகண்ட பாரதத்தை அமைப்போம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.